இதுக்கு பேர் தான் கர்மாவா அப்படின்னு தெரியல. அன்னைக்கு ரெமோ படம் வெளியிட போது ஸ்டுடியோ கிரீன் தலையீட்டுனால பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு மேடையில கண்ணீர் விட்டு அழுத சிவகார்த்திகேயன். ஆனா இன்னைக்கு அதே ஸ்டுடியோ கிரீன் பெரிய பொருட்செலவுல தயாரித்த கங்குவா படத்தை ஓரங்கட்டி வசூல்ல கலக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் படம். மெரினா படத்துல சிவகார்த்திகேயனோட சம்பளம் வெறும் 10,000. ஆனா அமரன் படத்துல சிவகார்த்திகேயனோட சம்பளம் 30 கோடி. அடுத்தடுத்த படங்கள்ல இது இன்னும் அதிகமாக போகுது. வளர்ச்சினா இப்படி இருக்கணுங்க. ஆனா இந்த வளர்ச்சி சும்மா எல்லாம் வந்தது கிடையாது. சிவகார்த்திகேயனோட கடினமான முயற்சியினாலையும் உழைப்புனாலையும் வந்தது. இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல புக் மை ஷோல டிக்கெட் யாருக்கு அதிகமாக புக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா, அதுவும் அமரன் படத்துக்கு தான். அதாவது வேட்டையன் படம் 2.7 மில்லியன் தான் புக் ஆயிருக்கு. ஆனால் விஜய் சாரோட கோட் படம் 4.51 மில்லியன் புக் ஆயிருக்கு. அமரன் படம் விஜய் சாரை விட 1 மில்லியன் அதிகமாக 4.